நபிசல் அவர்கள் கூற கேட்டேன், சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் பலவீனமானவர்கள், பணிவானவர்கள். அவர்கள் அல்லாவின் மேல் ஆணையிட்டு கூறுவார்களானால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான். நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் உண்டு கொடுத்தவர்கள், இரக்கமற்றவர்கள், பெருமை அடிப்பவர்கள் ஆவார்கள். இப்படி ஹதீஸ் உண்டு, ஹதீஸில் இருக்குது. உண்டு கொடுத்தவர்கள் நரகவாசிகள் என்றால் என்ன பொருள்? மேலும் பணிவு என்பதன் இலக்கணம் என்ன? நம் உரிமைகளை விட்டு கொடுப்பதா, கத்தாமல் கோவப்படாமல் அமைதியாக போவதா அப்படின்னு சொல்லி ஃபௌமிங்கிற ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க. அந்த ஹதீஸை வச்சு கேட்குறாங்க. ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால், புகாரில் 4918 ஹதீஸில் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, பி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை யாருன்னு வளர்க்குறான். குல்லு லைஃபின், ஒவ்வொரு பலவீனமாக இருக்கிறவன், முத்தலாயிஃபின், பலவீனமாக மக்களால் கருதப்படுறான். அவனும் பலவீனமாக இருக்கிறான், பலவீனமாக கருதப்படக்கூடியவனாக இருக்கிறானே அவன் தான் சொர்க்கவாசி. சொர்க்கவாசி யாருன்னு கேட்டால், அவனும் பலவீனமாக இருப்பான், பலவீனமாக மக்களால் கருதப்படுவான். அதாவது சமூகத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் அவனுக்கு இருக்காது. அவன் பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருப்பான், உடல் வலிமையில் ரொம்ப கீழே இருப்பான், ஆள் பலத்தில் ரொம்ப கம்மியாக இருப்பான், பலவீனமாக இருப்பான். கூட ஒரு 4 பேர் அவனுக்கு இருக்க மாட்டாங்க. பலவீனங்க எல்லாம் சேர்ந்தது தானே. உடல் ஆரோக்கியமும் இருக்குமா, ஆரோக்கியத்தில் எல்லா பலவீனத்தையும் எடுத்துக்கிறோம். பலவீனம்னு சொன்னால் ஒரு 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 விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் அவன் இருக்க மாட்டான். அவனை எல்லாரும் பலவீனமாக பார்ப்பாங்க. இவன் தான் சொர்க்கவாசி அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிற. சொர்க்கவாசி யார் என்று கேட்டால், லைஃபின் முத்தலைஃபின், பலவீனமானவனும் பலவீனமாக கருதப்படக்கூடியவனும் தான் சொர்க்கவா ஒவ்வொருத்தனும் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த ஹதீஸ் இருந்தாலும் இதை இப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது வந்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு உள்ள ஏற்ற ஹதீஸாக இருக்காது. பலவீனமாக உள்ளவன்ல என்ன செய்வான்? பலவீனமாக இருப்பான், தண்ணி அடிப்பான், பலவீனமாக இருப்பான், கோல் சொல்லுவான். இவனுக்கு எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாத தவிர எல்லா ஊம குசுமும் பண்ணுவாங்க பலவீனமான ஆளுங்க. பலவீனம்னு சொல்கிறோம்ல, யாருக்கு பலவீனம்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வலிமையான ஒரு ஆளை எதிர்த்து நிற்க முடியாது. அதனால அவன் நல்லவனாக இருப்பானான்னு கேட்டால் அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லவனாக இருப்பான், சில பேர் பலவீனனாக இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவ்வளோ பலமான ஆளை வீழ்த்துற அளவுக்குலாம் அவன் என்ன செய்வாங்க, மூட்டி விடுறது, பிரித்து விடுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சிருவாங்க. அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், ஒவ்வொரு பலவீனமாகவும் இருந்து பலவீனமாக கருதப்படுறவன் தான் சொர்க்கவாசி. அப்போ சொர்க்கவாசிக்குரிய அளவுகோல் இதை சொல்லப்படுகிறது. இது வந்து சொர்க்கவாசிக்கு ஒரு அளவுகோல் வந்து இஸ்லாமிய பேசிக்கில் வராது. ஏன்னு கேட்டால், பலவீனமாக உள்ளவர்கள் வந்து கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு பலவீனம் குள்ளு லைஃப்னு வேறு வருது. எப்படி வருது? ஒவ்வொரு பலவீனனும் சொர்க்கவாசி. ஒவ்வொரு பலவீனம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊரில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒரு 75 பேர் கொஞ்சம் 50 பேர் பணக்காரனாக இருப்பான், ஒரு 25 பேர் நடுத்தர ஒரு நிலையில் இருப்பான், ஒரு 25 பேர் ஏழையாக இருப்பான்னு வைங்க. இவன்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி தானே வருது? அந்த மாதிரி ஆயிரும். அதில் ஒரு 75 பேர் கொஞ்சம் வாட்ட சட்டமாக தினகாத்தமாக இருப்பாங்க, ஒரு 25 பேர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க. அதனால அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு பலவீனனும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, அது வந்து வருகிறது. அப்போ இந்த கருத்து வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நடைமுறை உண்மைக்கு இது மாற்றமாக இருக்குது. ஹதீஸில் வரத்தான் செய்கிறது. நடைமுறை உண்மையில் பலவீனமாக இருக்கிறவதுக்கு சொர்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பலவீனர்களாக இருப்பவர்கள் இப்படி பலமாக இருந்து வலிமையாக இருக்கக்கூடிய சுலைமான் நபி மாதிரி வலிமையாக இருக்கிற ஆட்களும் நல்லடியார்களாக இருப்பாங்க. பெரிய பணக்காரனாக இருந்து வாரி வாரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி, சாத் இப்னு அபி வக்காஸ் மாதிரி வாரி வாரி வழங்கக்கூடியவர்களும் அந்த இருப்பாங்க, பலமான ஆட்களில் இருப்பாங்க. பலமானவர் பலவீனமானவருங்கிறதை வைத்து கொண்டு சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படுமானா தீர்மானிக்கப்படாது. இஸ்லாமிய அடிப்படை அதுதான். எதை வச்சு? ஈமான அமலு தான். ஈமான் அமலை கொண்டு தான் சொர்க்க நரகம் தீர்மானிக்கப்படுமே தவிர, பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொர்க்கவாசி அப்படிங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னா சொன்னதாக தான் அதில் வருது. அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பலவீனர்களாக இருக்கிறவர்களே மகா கெட்டவன்லாம் இருப்பாங்க. பலமாக இருக்கிறவனாச்சு நேருக்கு நேரம் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான். இந்த குசும்பு பண்ணுறாங்கன்னா யார் செய்வாங்கன்னா, பலவீனம் தான். நேரம் நின்று முடியாட்டு என்ன செய்வான், அந்த குசும்பு வேலை பார்த்து என்ன செய்வானா கருத்து விட்டு போயிடுவாங்க.
அண்ணன் தம்பியை பிரிச்சுருவாங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில் பிரித்து விட்ருவாங்க, பலவிதமான வேலைகளை செஞ்சு விட்ருவாங்க. யார் பலவீனமாக உள்ள ஆட்கள். அது மாதிரி இந்த சதி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பலவீனர்கள்ட்ட இருக்குது. அதுக்கான எல்லா பலவீனரும் நான் சொல்ல வரல, பலவீனர்களில் இப்படி இருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒருத்தன் பலவீனமாக இருக்கிறவனில் வந்து நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அது போக வந்து சொர்க்கவாசி நம்ம அறிந்து கொள்ள இயலாது. பல அடிப்படைக்கு இந்த ஹதீஸ் மாத்தமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி வந்து ஆரம்ப கால ஒரு முஸ்லீம் ஹிஜ்ரத் பண்ணி வந்து மதீனாவில் இறந்துருவார். இறந்தவன்னு என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த அம்மா உம்முலாலாங்கிறவங்க சொல்லுவாங்க, லக்கது அக்ரமக்கல்லா, அல்லாஹ் வந்து ஷஹாதத்தை அழைக்க, நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ரசூல்லாம் பக்கத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் என்ன செய்வாங்க, எப்படி நீ சொல்கிற, அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா உனக்கு எப்படி தெரியும், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கேன், என்னையே என்ன செய்வானே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லாதேங்கிறாங்க. அப்போ சொர்க்கவாசியாக இருப்பார் என்பதை வந்து நம்ம சொல்ல இயலாது. இது வந்து அதுலேயும் வந்து சொர்க்கவாசின்னு சொல்லிவிட்டு ஒரு தொழுகையாளி, ஒரு நோன்பாளி, ஒரு இவர் கொள்கையில் அகீதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு பேசுக்கும் மாற்றமாக வராது. இங்கே சொர்க்கவாசிக்கு சொல்லக்கூடிய அளவுகள் என்னன்னா, பலவீனமெல்லாம் எல்லா பலவீனமானவனும் பலவீனமாக கருதப்பட்டவனும் யாரை வந்து ஊரில் ஒடுக்கி வச்சுக்கிறாங்க, அவனா சொர்க்கவாசின்னா ஒடுக்கி வச்சதுமான கெட்டவனா இருப்பானே, ஒடுக்கப்பட்டவன். லைஃப் என்றால் பலவீனன், முதல் லைஃப் என்றால் ஒடுக்கப்பட்டவன், பலவீனமாக ஆக்கப்பட்டவன். அவனும் பலவீனமாக இருந்து மக்களாலும் பலவீனமாக ஆக்கப்பட்ட எல்லாரும் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னீர்கள்னு சொன்னா, இது யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அவனை சொர்க்கவாசின்னு ஆக்குறதுக்காக வேண்டி ஒரு நுழைக்கப்பட்டதா இருக்கும் போதுதான் சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டால், இந்த சொர்க்கவாசின்னு சொல்றாங்க ரசூல் என்ன செய்வாங்க, சொர்க்கவாசின்னா தொழுகிறவன், நோன்பு வைக்கிறவன், தான தர்மத்தை அள்ளி கொடுக்குறவன், ஒரு இபாதத்துகளோட அல்லது அகீதாவோட ஒரு முடிச்சு போட்டு சொன்னாங்கன்னு சொன்னால் அது சொர்க்கத்துக்கு உள்ள காரியம் தானே. அதை வச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதில் பலவீனமாக இருக்கிறது, பலவீனமாக கருதப்படுறது அவனுடைய அமலே கிடையாது. நான் ஒரு வீக் பலவீனமாக இருந்தானா என்னுடைய இதாக, நான் ஒரு ஏழையாக இருக்கணும் நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிவிட்டான். நான் ஒரு ஊனம் உள்ளவனாக இருக்கிறேன், அது பலவீனம், இது நானாக ஆக்கிட்டேன், அல்லாஹ் அப்படி ஆக்கிவிட்டான். அப்போ என்னுடைய ரோல் அதில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு என்ன சொர்க்கவாசி ஆகுறது? அப்போ சொர்க்கவாசி ஆகுறதுக்கு இதை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சொர்க்கவாசியை கண்டுபிடிக்க இயலாதுங்கிற ஒரு பேசிக் ஒன்று இருக்குல்ல. எத்தனை பேர் வந்து சொர்க்கவாசின்னு நினைக்கப்படுறவங்களாம் நரகவாசியாக இருப்பாங்கன்னா நம்ம அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்ற சொல்ல வந்து முதல் சொல்லுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியது. அப்படி சொன்னாலும் இது சொர்க்கவாசிக்குரிய தன்மை இல்லையே. பலவீனமாக இருப்பது, பலவீனமாக ஆக்கப்பட்டு இருப்பது வந்து அவனுடைய அமல் கிடையாது. அது அவனை அப்படி அல்லாதான் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்படி ஆக்கி வச்சதுனால ஒரு சாலியான நல்லடியார் இருந்துருவாரா? நல்லடியார்களையும் பலவீனர்கள் இருப்பாங்க, மகா கெட்டவங்களையும் பலவீனர்கள் இருப்பாங்க, ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை யார் சொல்லுவாங்கன்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாத்தின் பல அடிப்படைகளை அது மாற்றுது. அடுத்து மூணாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், லவ் அக்குசம அலல்லாஹி லபர்ரஹு, அல்லாஹ் மேலே ஒரு சத்தியம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதாவது அவர்கிட்ட காசே இல்லை, அல்லாஹ் மேலே சத்தியமாக 1000 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு அந்த 1000 ரூபாய் கொடுத்து அவனை அந்த சத்தியத்தை நிறைவேற்ற செஞ்சிருவானான். அது சொர்க்கவாசிக்கு அடையாளம். லவ் அக்ஸம அலல்லாஹி லபர்ரஹு, அல்லாஹ் மேலே ஒரு சத்தியம் செஞ்சார்னு சொன்னால் அதில் நிறைவேற்ற அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். இப்படி 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து சொர்க்கவாசிக்கு உரிய ஒரு அடையாளம் கிடையாது. நம்ம ஒரு சத்தியம் பண்ணுறோம், சத்தியம் பண்ணால் சக்தி இருந்தால் நிறைவேற்ற போகிறோம். ரசூல்லாவே சத்தியம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைவேற்றாமல் முறிச்சிருக்கிறாங்க. வந்து மனைவியோட ஈலா பண்ணிட்டு நினைச்சிருக்காங்க, அதை முறிச்சிருக்கிறாங்க, 1 மாதத்தில் அதை முறிச்சிருக்கிறாங்க. ஒட்டகத்தில் உங்களை ஏற்றி அனுப்ப மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம் வந்தோன்னே அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அது கொடுத்தாங்க. சத்தியத்தை நிறைவேற்றுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா, நல்லடியாருக்கு அடையாளமா? அப்போ இந்த நல்ல சொர்க்கவாசிக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து சொர்க்கவாசி மேற்றாவெல்லாம் இல்லை. எத்தனை கெட்டவன் சத்தியம் பண்ணி கரெக்டாக சத்தியம் சொன்னபடி நிறைவேற்றிடுவான், எத்தனை நல்லவனாக இருப்பான், சத்தியம் செஞ்சபடி அவனுக்கு செய்ய முடியாமல் போயிடும். அப்போ இந்த 3 தன்மையில் சொல்லப்படுது சொர்க்கவாசிக்கு. பலவீனம் ஆக்கப்பட்டவன், அடுத்து வந்து சொன்ன சத்தியத்தை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைவேற்றுறவன் அப்படின்னு இருக்குல்ல. இதில் 3மே வந்து சொர்க்கவாசிக்கு உரிய ஒரு விஷயமே கிடையாது. சொர்க்கவாசிலையும் இருப்பாங்க, சொர்க்கவாசி இல்லாதவங்க இருப்பாங்க, அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து நரகவாசியை உங்களுக்கு காட்டி தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் வந்து ஒன்று வந்து பெருமை அடிக்கிறவன்,
அது வாச்சு இங்கே பெருமைன்னு வருது. நரகத்துக்குரிய ஒரு அடையாளம் தான் பெருமைங்கிறது. நரகத்துக்குரிய அடையாளம். ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் வந்து கடுகளவுக்கு பெருமை இருக்கிறதோ அவன் வந்து சொர்க்கம் செல்ல மாட்டான். முஸ்லீமில் வருகிறது, உலா எதுகுல் ஜன்னத் ஆகுதன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலி மின் கிப்ரியா. பெருமையில் ஒரு அணு அளவுக்கு ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் வந்து சொர்க்கம் போக மாட்டான்னு ஹதீஸ் இருக்குது. அந்த நரகவாசிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓகே. அதில் நல்லா திங்கிற வேண்டிய வருது. நரகவாசிக்கு அடையாளம் நல்லா சாப்பிட்டு கொளுத்திருந்தா வந்து நரகவாசியா? உண்டு கொளுத்தவன் வருது. உண்டு கொளுத்தவன்கிறது ஒருத்தன் நல்லா கொளுத்தவனாக இருக்கிறது வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எத்தனை பேர் வந்துக்கிட்டு அந்த கொளுத்து போய் அதை உடம்பை குறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு தான் இருக்கிறான். சும்மா ஒரு கைப்பற்றி தான் சாப்பிடுவான். ஆள் இப்படி ஊதி போய் புசுன்னு இருப்பான். சட்டியாக சாப்பிடுவான், இப்படி இருப்பான். அப்போ கொளுத்து போய் இருக்கிறலாம் நரகவாசி அடையாளமா? அப்போ உண்பது இது ரொம்ப ரொம்ப திண்ட நரகவாசியா? ஒருத்தனுடைய சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா நரகவாசின்னு வருமா? அதிகமாக சாப்பிட்டதுனால அதிகமாக சதை போட்டால் நரகவாசின்னு வந்துருமா? ஆயிஷா நாயெல்லாம் நிறையா குண்டாக தான் இருப்பாங்க. அப்போ அதனால் வந்துக்கிட்டு அவங்க நரகவாசி ஆயிடுவாங்களா? அப்போ நல்லா குண்டாயிட்டாங்கன்னா அதனால் நரகவாசின்னு அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இதில் பெருமைங்கிறது ஒன்று மட்டும் நரகவாசிக்குள்ள விஷயமா இருக்குது. குண்டா இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களான்னா அந்த ஒட்டுமொத்த அந்த ஹதீஸை என்னன்னு கேட்டால் இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கான ஒரு செய்தியை தான் தெரியுது. இது சொர்க்கவாசிக்குரிய, அதுவும் சொர்க்கவாசியை நமக்கு அறிந்து கொள்ள இயலுமா? அதை சிந்திச்சு பார்க்கணும். அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயமா தெரியல.